வணக்கம். இன்று யாழ்ப்பாணம் வடமராட்சி பகுதியிலே நெல்லியடி கொலின் மைதானத்திலே சிங்கள தமிழ் புத்தாண்டு நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றன. இப்பிரதேசத்தின் வாழ் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடன் இந்த சித்திரை தமிழ் புத்தாண்டு நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இன்னும் சொற்ப வேலைகளிலே ஆரம்பமாக இருக்கின்றன. இந்த நிகழ்வானது 2025 ஆண்டிற்கான சிங்கள தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு யாழ் பாதுகாப்பு படை தளபதி மேஜர் பானகன் ஜஹப்பத் அவர்களது எண்ணக்கருவிற்கு அமைய 52வது படைப்பிரிவின் படைத்தளபதி மேஜர் சசிகா பெரேரா அவர்களது வழிகாட்டுதலின் கீழ் 521வது படைத்தலைமையத்தின் கட்டளை தளபதி பிரிகேடியர் ரணதுங்க கமகே அவர்களது கண்காணிப்பின் கீழ் 4வது சிங்கப்படையின் கட்டளை அதிகாரி மேஜர் பிரியந்த பண்டாரவின் தலைமையில் ஒழுங்கு செய்யப்பட்ட சித்திரை தமிழ் புத்தாண்டு நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இன்னும் சொற்ப வேலைகளிலே ஆரம்பமாக இருக்கின்றன. போட்டியாளர்கள் மிகவும் ஆர்வம் இந்த போட்டியை பங்கு பெறுவதற்கு மைதானத்தில் வருகின்றனர். இன்னும் போட்டிகளின் நிபந்தனைகளை வழங்கினார் என்பதில் கூறியுள்ளேன். நெல்லியடி போலீசார் எனக்கு பாரிய ஒத்துழைப்பை வழங்கி போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. குறைந்தவர்கள் மட்டுமே இந்த போட்டியில் பங்கேற்றுக் கொள்ள முடியும். இப்பொழுது 121வது காலாட்படை தலைமையத்தில் கட்டளை தளபதி பிரிகேடியர் ரணதுங்க கமகே மற்றும் மேஜர் பிரியந்த பண்டார அவர்கள் இந்த போட்டியை ஆரம்பிக்கலாம் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக விஸ்வ பிரேமஸ்ரீ ஆறுமுகம் கோபாலகிருஷ்ணன் அவர்களது வருகை இடம்பெறுகின்றது. கலந்து கொண்டு போட்டியிட முடியும் என்பதை 52வது படைப்பிரிவின் படைத்தளபதி மேஜர் சசிகா பெரேரா அவர்களது தலைமையிலே இந்த போட்டிகள் இந்த மைதானத்திலே இடம்பெற இருக்கின்றன. இந்த நிகழ்விற்கு பிரதம அதிதியாக யாழ் பாதுகாப்பு படைத்தளபதி மேஜர் மானக ஜஹப்பத் அவர்களது வருகை தற்பொழுது இடம்பெறுகின்றது. படைத்தளபதி மேஜர் மானக ஜஹப்பத் அவர்கள் இப்பொழுது நாணய சுழற்சி வீதத்திலே போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றது. யாழ் பாதுகாப்பு படைத்தளபதி சிங்கள சம்பிரதாய முறைப்படி அமைக்கப்பட்டுள்ள மைதானத்தில் கேமி கெதர என்ற வீட்டிற்கு எமது தமிழ் சம்பிரதாய முறைப்படி அப்பிரதேச மக்கள் யாழ் பாதுகாப்பு படைத்தளபதியை வரவேற்று யாழ் பாதுகாப்பு படைத்தளபதி அங்குள்ள இவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கும் காட்சியினைத்தான் இப்பொழுது நீங்கள் எமது யூடியூப் சேனலூடாக பார்வையிட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது எமக்கு அழகிய நடையினை வழங்கி இப்பொழுது எமக்கு முன்பாக அழகு ராணியாக வருகிறதற்கும் அவரது அழகிய நடையினை முன்வைக்க இருக்கின்றார். இந்த நிகழ்விலே அழகு ராணியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விதுஷா அவர்கள் பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் அமரசிங்க அவர்களினால் பரிசு பொதிகள் வழங்கி அவரை கௌரவிக்கும் நிகழ்வு மைதானத்தின் மத்தியில் உள்ள மேடையிலே இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது.